பதிவில் நம்ம சூரிய நமஸ்காரோட 5 வேரியேஷன்ஸ் பார்க்க போகிறோம். இது நல்ல ஒரு கார்டியோவாகவும் உங்களோட ஸ்ட்ரென்த் பில்டிங் செஷனாகவும் இருக்கும். நல்ல வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் இதை மட்டும் செஞ்சால் பத்தாது. முதல்ல எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ராப்பராக என்ன சாப்பிட்றீங்கிறதுலையும் கவனம் செலுத்தணும். ஸோ ஜென்டிலான ஒரு வார்ம் அப் பண்ணிவிட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு முடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 5 வேரியேஷன்ஸ்னு பார்த்தேன். ஸோ அது எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு ஸ்டெப் இன்க்ளூட் பண்ணும்போதும் ஏதாவது ஒரு வேரியேஷனாக ஒரு 10 ரெப்பிட்டேஷன் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வலது பக்கம் நீங்கள் அந்த சூரிய நமஸ்கார் பண்ணும்போதும் அதை 10 தடவை பண்ணிக்கோங்க. அதே வேரியேஷனை இடது பக்கமும் பண்ணிவிட்டு ஒரு 10 வேரியேஷன் இல்லைன்னா ஒரு 5 ரெப்பிட்டேஷன் பண்ணிங்கன்னா கூட போதும். உங்களுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், பேசிக்கான சூரிய நமஸ்கார் ஒரு தடவை செஞ்சு காமிச்சிட்டு வேரியேஷன்ஸ் 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப் பேக் பெண்ட், தேர்ட் ஸ்டெப் ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணுவோம், 4 ரைட் லெக் பேக், 5 லெஃப்ட் பேக், 6 பாடி டவுன், 7 புஜங்காசன், 8 டவுன்வர்ட் டாக், 9 ரைட் லெக் முன்னாடி, 10 லெஃப்ட் முன்னாடி, 11 பேக் பெண்ட், 12. இது ரைட் சைடு மட்டும் பண்ணியிருக்கேன். இது லெஃப்ட் சைடும் ஒரு தடவை பண்ணிக்கோங்க. இது வேகமாக போன மாதிரி இருந்தது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணியும் பண்ணலாம். இதே சிம்பிளான சூரிய நமஸ்கார் 50 தடவை செஞ்சு ஒரு பதிவும் போட்டிருக்கேன். நீங்கள் அது மட்டும் வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு என் கூட சேர்ந்து ஃபாலோ மாதிரி செஞ்சு பார்க்கலாம். ஸோ அது நல்லா வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வேரியேஷனும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரைட் சைடு மட்டும் பண்ணி பார்க்கேன், லெஃப்ட் சைடும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வேரியேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 பேக் பெண்ட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துலேருந்து வேரியேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். பேக் பெண்ட், ஃப்ரண்ட் பெண்ட். பேக் பெண்ட் பண்ணும்போது இன்ஹேல், ஃப்ரண்ட் பெண்ட் பண்ணும்போது எக்ஸைல். பேக் பெண்ட், ஃப்ரண்ட் பெண்ட். இதையே 10 டைம்ஸ் பண்ணிக்கணும். நான் கவுண்ட் பண்ணி பார்க்கல, ஜஸ்ட் உங்களுக்கு வேரியேஷன் என்னதுன்னு புரியறதுக்காக ஒரு ஃபியூ ரெப்பிட்டேஷன் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இது மாதிரி 10 டைம்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்மளோட சூரிய நமஸ்காரோட அதுக்கடுத்து உள்ள ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். ஸோ 3 4 5 6 7 8 9 10 11 12. சேம் திங் ரைட் சைடு தான் நான் பண்ணி காமிச்சேன். இதே சேம் வேரியேஷன் பேக் பெண்ட் ஃபார்வர்ட் பெண்ட், பேக் பெண்ட் ஃபார்வர்ட் பெண்ட். இதையே இடது பக்கத்துக்கும் செஞ்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் வேரியேஷன் நம்ம பண்ண போகிறது 1 2 3 ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணதுக்கப்புறமா காலில் ஒரு சின்ன கேப் வச்சுக்கோங்க. உங்கள் கையை 2 பெருவிரல்லையும் பிடிச்சிக்கோங்க. இங்கேருந்து அப்படி பிக் டோவில் பிடிச்சிருக்கோம். டவுன், தென் அப், ஸ்குவாட் டு ஸ்டாண்ட். இதை 10 ரெப்பிட்டேஷன் பண்ணிக்கிறீங்க. டவுன் அப், டவுன் அப், டவுன் அப். நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் கவுண்ட் பண்ணல, நீங்கள் கவுண்ட் பண்ணி பொறுமையாக வீடியோ பாஸ் பண்ணி ஒவ்வொன்றுமே ப்ராப்பராக கவுண்ட்டு 10 கவுண்ட்ஸ் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கால் திரும்ப சேர்த்துட்டோம்னா இதுக்கப்புறம்லேருந்து அகெயின் ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். 4 5 6 body down, 7 bhujangasana, 8 downward dog, 9 right leg முன்னாடி, 10 left முன்னாடி, 11 back bend, 12 relax. ஸோ அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். இதே வேரியேஷன் நீங்கள் லெஃப்ட் சைடுக்கும் பண்ணிக்கோங்க. அடுத்த வேரியேஷன் நம்ம பார்க்க போகிறது 1 2 back bend, 3 front bend, 4 right leg back கொண்டு போனதுக்கப்புறமா இந்த இடத்துல இந்த ஸ்டெப்பில் நம்ம வேரியேஷனை இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ பின்னாடி போன காலோட முட்டு கீழே வச்சுக்கோங்க. கை 2 இடுப்பில். இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம், 4 டைரக்ஷனுக்குமே ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நல்லா ஃப்ரண்டில் புஷ் பண்ணுறீங்க பாடியை. தென் அப்படியே பேக்கில் ஸ்ட்ரெச். கை வேணால் சப்போர்ட்டு கீழே வச்சுக்கோங்க, தேவையில்லை நினைக்கிறவங்க ஜஸ்ட் இப்படி ஹோல்ட். தென் சென்டர் வரும். ரைட் சைடும் ஸ்ட்ரெச், லெஃப்ட் சைடும் ஸ்ட்ரெச். ஸோ இதையே 10 டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்க. ஒன் மோர் டைம் நான் செஞ்சு காமிக்கிறேன்.
ஃபஸ்ட்டு ஃப்ரண்டில் புஷ் அப்படியே டிப் பண்ணுறீங்க, இப்போ எல்லாம் தென் அப்படி பேக் ஸ்ட்ரெச், சென்டர், ரைட் சைட் ஸ்ட்ரெச், லெஃப்ட் சைட் ஸ்ட்ரெச். இப்படி 10 ரெப்பிட்டேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கை ரெண்டும் டவுன், மீதி உள்ள ரிமைனிங் ஸ்டெப்ஸை கண்டினியூ பண்ணுறோம். பாடி டவுன், புஜங்காசன், டவுன்வர்ட் டாக், ரைட் லெக் முன்னாடி, லெஃப்ட் முன்னாடி, பேக்கு, ரிலாக்ஸ். இப்போ லெஃப்ட் சைடு பண்ணும்போது உங்களோட இடது காலில் பின்னாடி வைக்கும்போது அதே மாதிரி 4 சைட்ஸ்க்கும் ஸ்ட்ரெச் கொடுத்துக்கலாம். இடது காலை பின்னாடி வச்சுட்டு அதை கண்டினியூ பண்ணலாம். இப்போ அடுத்த வேரியேஷன் 1 2 3 4 5. இந்த பிளாங்க் பொசிஷனில் வேரியேஷனை இன்க்ளூட் பண்ண போகிறோம். இங்கே ப்ராப்பர் பிளாங்க் பண்ணிவிட்டு பொறுமையாக வலது காலோட முட்டு டவுன், இடது காலோட டவுன், ரைட் டவுன், லெஃப்ட் டவுன். ஃபுல் பாடி ஆட்டி டிப்லாம் பண்ணாமல் ப்ராப்பராக ஹோல்ட், ஒன்லி முட்டு டவுன், ஆப்ஸ் டைட். நல்லா உங்கள் பெல்லி பட்டன் ஸ்பைனை பார்த்து போகிற மாதிரி உள்ளே இழுத்து வச்சுக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல். இது மாதிரி 10 ரெப்பிட்டேஷன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா தென் அகைன் ரிமைனிங் ஸ்டெப்ஸ். டவுன்வர்ட் டாக், ரைட் லெக் முன்னாடி, லெஃப்ட் முன்னாடி, பேக் பெண்ட், ரிலாக்ஸ். சேம் வேரியேஷன் லெஃப்ட் சைடும் பண்ணிக்கோங்க. 5வது லாஸ்ட்டாக ஒரு வேரியேஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம். 1 2 3 4 5. பிளான் பண்ணிவிட்டு அடுத்து பாடி டவுன் போகல, அந்த பொசிஷனில் வேரியேஷன் இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ பாடி டவுன், இந்த இடத்துல பட்டையுமே டவுன் பண்ணி ரிலாக்ஸாக வச்சுக்கிறோம். கை ரெண்டும் உங்களோட உள்ளங்கை கையை பார்த்து இருக்கிற மாதிரி திருப்பி வச்சுக்கிறீங்க. கழுத்தாப், சேஸ்டாப், காலும் அப். இங்கேருந்து இந்த கையை பல்ஸ் 10 டைம்ஸ். கால் பர்லெல்லாம் நல்லா வெளியே இருக்கிற மாதிரி ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறோம். 10 டைம்ஸ் பல்ஸ் பண்ணதுக்கப்புறமா ரிமைனிங் ஸ்டெப்ஸ் கண்டினியூ. புஜங்காசன், டவுன்வர்ட் டாக், ரைட் லெக் முன்னாடி, லெஃப்ட் முன்னாடி, பேக் பெண்ட், ரிலாக்ஸ். ரிப்பீட்டடாக சொல்லிட்டு வர்றதான் இதே வேரியேஷனை லெஃப்ட் சைடுக்கும் பண்ணிக்கோங்க. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி வலது பக்கம் பண்ணும்போதும் அந்த வேரியேஷன் இன்க்ளூட் பண்ணதை 10 ரெப்பிட்டேஷன், இடது பக்கத்துக்கும் 10 ரெப்பிட்டேஷன், இப்படி 5 வேரியேஷனும் பண்ணிங்கன்னா சூப்பரான எஃபெக்டிவான செஷனாக உங்களுக்கு இருக்கும். இன்னும் உங்களுக்கு நல்லாவே ஸ்ட்ரென்த் இருக்குது, பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா இதே இன்னொரு செட்டாகவும் நீங்கள் செஞ்சு முடிச்சுக்கலாம். ஒரே எக்ஸசைஸை ரெகுலராக செஞ்சுட்டே இருந்தால் போரும் அடிக்கும். அதே மாதிரி அது பாடி நல்லாவே அடாப்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது கேலரிஸ் பர்ன் பண்ணுறதோ அப்படியே குறைஞ்சிட்டே போகிறது தெரியும். ஸோ அதுக்காக தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், நல்ல வெயிட் லாஸில் ரிசல்ட்டும் தெரியணுன்றக்காக நம்ம வேறு கைண்ட் ஆஃப் ஒர்க் அவுட்டை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஸோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். இதே மாதிரி வீடியோஸ் நிறைய வரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் போட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் எக்ஸசைஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.